கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இதனாலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91வது சங்கீதம் 11வது வாக்கியம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் அப்படி என்றால் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வழியிலே அவர்களை காப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை கட்டளையிடுவாரா? தூதனை கட்டளையிடுவார். சொல்லப்படுகிற வார்த்தை பன்மையிலே சொல்லப்படுகிறது. தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம். அப்போ இந்த நாளிலே உன்னை காக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் சொல்ற காரியம் என்ன? உன்னை காக்கும்படிக்கு நீங்கள் யார்? அவருடைய ஜனம். சொல்லுங்க, அவருடைய ஜனம். நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். ஒன்று, நீங்கள் அவருடைய ஜனம். இரண்டாவது, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அப்படி என்றால் தேவனுக்கு நம் மீது அக்கறை இருக்கிறது. என்ன இருக்கிறது? அக்கறை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, நம்மை குறித்த உரிமை இருக்கிறது. என் பிள்ளை, என் ஜனம், என் மக்கள் என்றதான உரிமை. அப்போ உலகத்தில் இருக்கிறதான உறவுகளோ நட்புகளோ உரிமை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் உதட்டிலே பாராட்டுகிறார்களா அல்லது உள்ளத்திலே பாராட்டுகிறார்களா என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன செய்யாது? உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு வாக்கியமே நமக்கு எடுத்துரைக்கிறது. உன்வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை நாம் அறிந்து கொள்ளவில்லை. நமக்கும் அவருக்கும் சரியான உறவு இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். நமக்கும் அவருக்கும் உறவே இல்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இல்லைங்களா? பாருங்க, நாம் எல்லாம் ஒரு உறவாய் இருக்கிறோம். இல்ல, தாய் தகப்பன், மகள் மருமகன், பேர குழந்தை என்று சொல்லி ஒரு உறவு இருக்கிறது. அப்போ இந்த உறவுகளை நாம் பார்க்கும்போது இந்த உறவிலே பிள்ளையை குறித்து சில காரியங்களை காண்போம். அந்த பிள்ளை என்ன செய்கிறது? ஒரு சிறு பிள்ளை தாவி வருகிறது, ஆவலாய் அழைக்கிறது. அப்போ அது அழைக்கிறது, அது தாவி வருகிறது என்று சொன்னால் அதுக்கு உறவு தெரிகிறது, அதுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஆகவே நம்மை அழைக்கிறது. உரிமை இருக்கிறபடினாலே அழைக்கிறது, உறவு இருக்கிறபடினாலே தாவி வருகிறது. என்ன செய்யுதுங்க? தாவி வருகிறது. இறைவனும் அப்படிதான் பாவியாகிய நம்மை தாவி வருகிறார், நம்மை மேவி அணைத்துக் கொள்கிறார். அப்போ அவரை போல ஒரு அன்புள்ளவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு இந்த வாக்கியம் ஒரு உதாரணம். அப்போ இந்த காரியங்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூதர்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? 2 தூதரை கொடுத்திருக்கிறார். ஒரு தூதருக்கு பேர் என்ன தெரியுங்களா? தூது கொண்டு போகிறவர். என்ன கொண்டு போகிறவர்? தூது கொண்டு போகிறவர். இன்னொரு தூதர் என்ன வேலை தெரியுங்களா? நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு பக்கம் நம்முடைய பிரார்த்தனைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்கிறவர்.
ஆகவேதான் கொர்நேலியுவை குறித்து வாசிக்கும் பொழுது, கொர்நேலியுவே உன் ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்துல வந்து எட்டினது என்று தேவதூதன் வந்து சொன்னான். யார் வந்து சொன்னது? அப்போ ஒரு மனிதனுக்கு 2 தூதர்கள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும்போது தேவன் அவரை சந்திக்கிறார். தமஸ்கு ஊருக்கு அவர் போகும்போது வழியிலே அவரை சந்திக்கிறார். அவர் கீழே விழுந்து விடுகிறார். என்ன செய்கிறாருங்க? குதிரையிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். ஆனால் அவரோடு கூட வந்தவர்கள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு தூதன் அவருக்கு உதவி செய்தான். அல்லேலூயா. ஏன்? அந்த சவுலை காக்கும்படியாக. வழிகளிலே நடந்த சம்பவம் எங்க? வழிகளிலே. அப்போ அந்த வழியிலே நடந்த சம்பவத்திலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு சவுலை காக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறபடி, வார்த்தை சத்தியம், அதுல மாறாது. வார்த்தை என்னது? சத்தியமா இருக்கிறது. அப்போ உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியாசேருடைய பிரயாணங்களிலே கூட இருந்தார். யாருடைய பிரயாணங்களிலே? ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியாசருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். அவன் சொன்னான், ஆபிரகாமின் தேவனே, நான் பிரயாணப்படுகிறேன், என்னோடு கூட வாரும் என்று சொல்லி அவரையே நினைத்து கொண்டு போனான். ஆகவே கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வழிகளிலே நாம் அவரையே நினைத்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எலியாசர் தன்னுடைய எஜமானின் குமாரனுக்கு பெண் கொள்ளும்படியாக தான் போனான். பெண் பார்க்க போனான். ஆனால் வரும்போது பெண்ணையே கூட்டிக் கொண்டு வந்தான், மணமகனை சந்திக்க. அப்போ இந்த காரியம், அவன் சொல்கிறான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னான். அப்போ அவனுடைய வழிகள் எல்லாம் அவன் கர்த்தரை நினைத்தபடினாலே அவன் தன் எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரனுக்கு ஒரு பெண்ணை அவன் கொண்டு வந்து திருமணம் முடித்தான். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு துணையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே நீங்கள் உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வழியிலே கடவுளை நினைக்க வேண்டும், தன்னுடைய பள்ளியிலே கடவுளை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் கர்த்தர் ஞானம் தருவார், அறிவு தருவார், புத்தி தருவார், ஞாபக சக்தி தருவார். அப்ப வழிகள் எல்லாம் நினைத்தால் ஞானம் கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, புத்தி கிடைக்கிறது, ஞாபக சக்தி கிடைக்கிறது. நாம் அவரை நினைக்கவில்லை என்றால் ஞானம் அது எங்கே காணோம் என்றுதான் கேட்க வேண்டும். அவரை நினைக்கும் போது ஞானம் வந்துவிடும், அறிவு வந்துவிடும், புத்தி வந்துவிடும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. நினைக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது அவர் நமக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக மோசே என்றதான தேவ மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனுஷன் எகிப்தின் அரசனோடு கூட போராடி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். எகிப்தின் அரசன் அவர்களை போக விட்டு பின்தொடர்ந்து வந்து அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வந்தான். அப்பொழுது மோசே வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டே வந்தான். மோசையின் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மோசையோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். மோசையோடு கூட கர்த்தர் கூட இருந்தபடினாலே பார்வோனையும் அவன் சேனையும் கடலிலே மூழ்கடிக்கப்படினார். அல்லேலூயா. அப்போ மோசையினுடைய வழிகளெல்லாம் மோசே நினைத்தபடினாலே மோசைக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. வெற்றியை தந்தார். செங்கடலை கடக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாதையை கடக்க முடியவில்லையே, இந்த கடன்களிலிருந்து மீண்டு வர முடியவில்லையே, இந்த வறுமை நீங்கவில்லையே, இந்த தரித்திரம் மாறவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்பீர்களானால், உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் கடன்களை அவர் நீக்கி போடுவார். பெருமையான இடத்துல, புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம இடத்துல கர்த்தர்களுக்கு உண்டான மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தவர்களை போஷித்தாரே, உங்களுடைய தரித்திரத்தை அவர் மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாற்றுவார். அல்லேலூயா.
அநேக நேரங்களில் படித்து விட்டு வேலை இல்லையே, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், உனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், நிலையான ஒரு வேலையை தருவார், நிலையான வருமானத்தை தருவார், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார், வாழ்க்கையில காணப்படுற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போடுவார், உன் கலக்கங்களை மாற்றி ஒரு களிப்பான வாழ்க்கையை தருவார், சலித்து போகிறவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார், வாழ்க்கையில காணப்படுற சஞ்சலத்தை நீக்கி உனக்கு இரக்கத்தையும் கிருபையும் தருவார். செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் வழியில எல்லாம் அவர் நினைத்துக்கொள். இந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல, உன் வழியில எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 தூதர்கள் இருக்கிறார்கள், உடனே இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த தூதனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யறாங்களா? பணிவிடை செய்கிறார்கள். பணிவிடை என்றால் என்ன? உங்களுக்காக வேலை செய்ய முடியாய், உங்களுக்கு உதவி செய்ய முடியாய், உங்களை பாதுகாக்க முடியாய், உங்கள் பிரார்த்தனையை கொண்டு தேவ சமூகத்திலே செல்ல முடியாய், உங்கள் பிரார்த்தனைக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ண முடியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்கிறது, உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி. ஆபிரகாமின் வேலைக்காரனாக எலியாசாருக்கு கர்த்தர் உதவி செய்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு கர்த்தர் வழிகளெல்லாம் உதவி செய்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். எனக்கும் 2 தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் ஜபமும் கேட்கப்பட்டது. என் அவர்கள் கைகளை ஏந்தி கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா. ஒரு விஷயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட படவிலே போய் கொண்டிருக்கும் போது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, காற்று பலமாய் வீச ஆரம்பித்தது. கடல் கொந்தளிக்கிறதை பார்த்து, காற்று வீசுவதை பார்த்து தூதர்கள் எல்லாம், கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள்? ஐயோ, நாம எல்லாம் மாண்டு போய் விடுவோம், இந்த கடலிலே மரித்து போய் விடுவோம், நமக்கு ஆபத்து நெருங்கி விட்டது, சாவு மணி அடித்து விட்டது, நம்முடைய நிலை இந்த படகிலே, இந்த கடலிலே எல்லாமே நாம் மூழ்கி போய் விடுவோம் என்று கலங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினபடினாலே என்ன நடந்தது? காற்று நின்றது. காற்று அமைதல் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, அந்த காற்று அமைதல் உண்டாயிற்று. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடல் கொந்தளித்து கடலும் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே எந்த விதமான காற்று அடித்தாலும் சரி, அது புயல் காற்றாக இருக்கலாம், சுழல் காற்றாக இருக்கலாம், கொண்டல் காற்றாக இருக்கலாம், தென்றல் காற்றாக இருக்கலாம், சூறாவளி காற்றாக இருக்கலாம். ஆனா எந்த காற்றிலும் கடவுள் உன்னோடு கூட இருப்பாரானால், உன் வழிகளெல்லாம் அவரை நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானால், அந்த காற்றுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார், அமைதலாயிரு. ஆகவே உன் வாழ்க்கையிலே நான் கடலிலே மூழ்கி விடுவேனோ, இந்த வியாதியிலே நான் மரித்து விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உன் வாழ்க்கையிலே காணப்படுற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னவா இருக்கிறாரு? மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பாதையில, நம்முடைய வழியில அவரை மாத்திரம் நினைக்க வேண்டும். அது கல்வியா இருக்கலாம், அது தொழிலா இருக்கலாம், அது வாழ்க்கையா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவரை நினைத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை செவ்வையாக மாறும். நாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது பாதுகாக்கப்படுவோம். என்ன செய்வோம்? பாதுகாக்கப்படுவோம். ஆகவே தான் அந்த சங்கீதம் 91 அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்குத்தத்த வார்த்தைகள் தான். வாக்குத்தத்தம் என்று தனிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, எல்லா வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை தான். 66 புஸ்தகங்களில் உள்ள வார்த்தையிலும் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை தான். ஆகவே
அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை அபியாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறபடி உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. ஆகவே நம்முடைய தேவன் யார்? காக்கும் கடவுள், காக்கும் தேவன், காக்கும் இறைவன், காக்கும் ஆண்டவர். அப்போ நீங்கள் யாரா இருக்கணும்? கர்த்தர் உங்களை காக்க வேண்டுமானால் நீங்கள் யாரா இருக்கணும்? அவருடைய ஜனமா இருக்கணும். அடுத்தது அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று அவருடைய ஜனமா இருக்கணும், இரண்டாவது அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தால் அவர் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு தெய்வம் உலகத்துல யாருமே இல்லை. ஆகவே நம்முடைய தெய்வத்துக்கு பேர் என்ன? காக்கும் தெய்வம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ அந்த பாதுகாக்கிற தேவனுக்கு நாம எப்படி இருக்கணும்? அவருடைய ஜனமாய் வாழ்ந்து காட்டணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், முன்குறிக்கப்பட்ட ஜனமாய், தேவனுடைய ஜனமாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் தான் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. என்னவா இருந்தா? நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், நீ தேவனுடைய ஜனமாய் இருந்தால், நீ தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாரையும் பாதுகாப்பார் இல்ல. ஆமென் சொல்லுங்க. எல்லோரையும் பாதுகாப்பார் என்று நினைச்சு கூடாது. நாம் அவருடைய பிள்ளையா இருந்தால் தான் பாதுகாப்பார். எப்படி காப்பார்? என்றென்றைக்கும் காப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். என்றென்றைக்கும் காப்பார், வழிகளெல்லாம் காப்பார், என்றென்றைக்கும் காப்பார், எப்போதும் காப்பார், தப்பாம காப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதும் காப்பார், தப்பாம காப்பார். ஏன் காப்பார்? அவர் நம்ம அப்பா, ஆகவே தப்பாம காப்பார். அல்லேலூயா. யாருங்க அவரு? அப்பா. ஆகவே உலகத்தில் இருக்கிற அப்பா இல்ல, இந்த அப்பா வேற இல்ல. இந்த அப்பா கூடவே இருப்பார். எல்லா அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இல்ல, ஆனா இந்த அப்பா என்ன பண்ண மாட்டாரு? நான் வேலைக்கு போறேன்பா அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கூடவே இருப்பார். இல்ல, என்னாலும் இருப்பார், எப்போதும் இருப்பார், என்னோடு இருப்பார். இடது பக்கம் இருப்பார், வலது பக்கம் இருப்பார், முற்புறத்தில் இருப்பார், பிற்புறத்தில் இருப்பார், உள்ளே இருப்பார், எனக்கு மேலே இருப்பார். அல்லேலூயா. இப்படி ஒரு அப்பா யார் உலகத்துல இருக்கிறாங்க? யாருமே இல்ல. ஏசப்பா மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆமா. இந்த ஏசப்பா கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்? உண்மையா இருக்கணும். அவருக்கு அதுதான் பிடிக்கும். எது பிடிக்கும்? உண்மை பிடிக்கும், உத்தமம் அவருக்கு பிடிக்கும், சாட்சி அவருக்கு பிடிக்கும். இல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுற பிள்ளைகள் அவருக்கு பிடிக்கும். அது நீங்கள் யாரா இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை காக்க வேண்டுமா? உங்கள் வழிகள் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வழிகள் எல்லாம் நினைத்துக் கொள்ளும் போது உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உங்கள் பாதையை சபையாக்குவார். உங்களுக்கு முன்னே செல்வார். கோணலானைகளை சபையாக்குவார். தடைகளை நீக்கி போடுவார். கட்டுகளை அறுத்து போடுவார். நுகங்களை முறித்து போடுவார். இந்த பூமியிலே உங்களை உயர்த்துவார். உங்களை மேன்மையா வைப்பார். உங்களை மகிழ்ச்சியா வைப்பார். உங்களை வெற்றி அடைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமானது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை இல்ல, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை போல, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு தூதன் அல்ல, 2 தூதன் இருக்கிறான். எத்தனை தூதன் இருக்கிறாங்க? 2 தூதன் இருக்கிறான். ஆகவே நீங்க விசுவாசிக்கணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றாரு. ஒரு பக்கம் சொல்றாரு வலது பாரிசத்தில் இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் சொல்றாரு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதற்கு தான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் மோட்சத்திற்கு வரான், பரலோகத்துக்கு வரான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரான், என் தகப்பன் வீட்டுக்கு வரான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு இல்லைன்னா பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எது வரைக்கும் காப்பார்? மரண பரிந்தும் காப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எது வரைக்கும் காப்பார்? மரண பரிந்தும் காப்பார். எது வரைக்கும் காப்பார்? பரலோகம் கொண்டு போற வரைக்கும் காப்பார்.
எதை காப்பார்? ஆத்மாவை காப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், எதை காப்பார்? இயேசு சரீரத்தை மாத்திரமல்ல, ஆத்மாவையும் காப்பார். ஆவி விட்ட உடனே கடவுள்கிட்ட போயிடுது. சொல்லுங்க பார்க்கலாம், ஆவி என்ன பண்ணுதுங்க? உயிர் போன உடனே உயிர் எங்க போயிடுது? கடவுள்கிட்ட போயிடுது. சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. ஆனா ஆன்மா எங்க போகுது? இயேசு கொண்டு போகிற இடத்துக்கு போகுது. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துக்கு இயேசுவை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? கொண்டு போக முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டுமானால் உங்கள் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வழியிலெல்லாம் உங்களை காக்கிற அந்த கடவுளை, அந்த இயேசுவை, அந்த ரட்சகரை, அந்த தெய்வத்தை, அந்த மேசியாவை, அந்த மணவாளனை, அந்த நியாயாதிபதியாகிய தேவனை, அந்த நித்தியமான தேவனை, சத்தியமான தேவனை, வார்த்தையான தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு 2 தூதர்கள் இருக்கிறார்கள்? ஆமென். இருக்கிறாங்களா? நான் விசுவாசிக்கிறேன்பா. 4 நாள்ல நான் பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த 4 நாள்ல நான் பார்த்ததுன்னா 2 தூதர்கள். ஒரு தூதன் என் ஜெபத்தெல்லாம் கொண்டு போயிட்டான், ஒரு தூதன் என்னை பத்திரமா கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. இல்ல, அப்போ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் என்னை காக்கிறவர்களா இருக்கிறார்கள், எனக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை வேண்டும், ஆனால் அதை பார்க்கலும் இறை நம்பிக்கை நமக்கு அதிகம் வேண்டும். என்ன நம்பிக்கை? தன்னம்பிக்கை வேண்டும், அதே நேரத்தில் அதை பார்க்கல எந்த நம்பிக்கை வேணும்? இறை நம்பிக்கை வேண்டும். ஆகவே இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனடி சேர முடியும். இறைவனடி சேர்வது என்றால் மோட்சார்ந்த வாழ்வு பெற முடியும். மோட்சார்ந்த வாழ்வு என்றால் பரலோகத்தை அடைய முடியும். அந்த பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு மிக அவசியமானவர். அல்லேலூயா. இயேசு அவசியமானவர். ஆகவே அந்த இயேசு யார்? நம்மை காக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பாதுகாக்கிறவராக இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நமக்கு 2 தூதர்களை கொடுத்திருக்கிறார். அந்த 2 தூதர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று நம்ப வேண்டும். இல்ல, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும். சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும். எனக்கு 2 தூதர்கள் கொடுக்கப்படுறாரு, நம்பிக்கை வேணும். ஆனா இயேசுவை மாத்திரம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும் என்றால் இயேசுதான் நமக்கு தந்தார் சுவாசம். சொல்லுங்க, இயேசுதான் நமக்கு தந்தார் சுவாசம். ஆகவே சுவாசம் தந்தவரை என்ன செய்யணும்? ஆஸ்வாசிக்கணும், சுவாசிக்கணும். இல்ல, அந்த சுவாசம் தந்தவரை விசுவாசிக்கணும். ஆகவே விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தேவன் காக்க வேண்டுமானால் நீ அவரை நினைக்க வேண்டும். நீ அவரை நினைத்தால் அவர் என்ன செய்வார்? உன்னை காப்பார். எப்போ காப்பார்? கடைசி வரையும் காப்பார், மரண பரிந்தும் காப்பார், என்றென்றைக்கும் காப்பார், எப்போதும் காப்பார், எந்நாளும் காப்பார், இன்றும் காப்பார், நாளையும் காப்பார், என்றும் காப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் தகப்பனாய் இருக்கிறார். அவர் தாங்குகிறவராக இருக்கிறார், ஏந்துகிறவராக இருக்கிறார், சுமக்கிறவராக இருக்கிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார், உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது. So you are blessed people. You are blessed people. என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளை நம்ம ஜெபிக்க போகிறோம். அட உள்ளத்தை திறந்து இந்த நல்ல நாளிலே, இந்த நல்ல நேரத்தில் நாம ஜெபம் செய்வோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Glory be to God. Hallelujah. நன்றி அப்பா. அட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய ஜனத்தை நீர் காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உடைய பிள்ளைகளை காக்கிறவர், உம்மை ஏற்றுக்கொண்டவர்களை காக்கிறவர், உம்மை விசுவாசிக்கிறவர்களை காக்கிறவர், உம்மை நம்புகிறவர்களை நீர் காக்கிறவராக இருக்கிறீர்.
இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் படைத்தவர் நீர்தானே. பராவரனே, பரம்பொருளே, எம்பெருமானே, இயேசுபிரானே, இரட்சபிரானே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் காக்கும் தெய்வம் என்பதை நிறுவியும், நீர் காக்கும் இறைவன் என்பதை நிறுவியும். ஆபிரகாமின் வேலைக்காரன் வழிகள் எல்லாம் உம்மை நினைத்த பொழுது அவன் காரியத்தை வாக்கிய பண்ணினீரே. உம்முடைய தாசனாகிய மோசையின் பிரயாணங்களிலே நீர் கூட இருந்து வெற்றி பெற செய்தீரே. சத்துருக்களை முழுகடிக்க செய்தீரே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சீஷர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினீரே. நீர் காக்கும் கடவுள் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், கடவுள் ஒருவர் இருக்கிறாரா, அவர் என்னை காப்பாரா, எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு ஒரு விடுதலை தருவாரா, எனக்கு ஒரு மீட்பை தருவாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக உமது அடியான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்து, கடனிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும், அவருடைய பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பேர் பேராக ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறட்டும், வெற்றியாக மாறட்டும், வளமாக மாறட்டும், நலமாக மாறட்டும் என்று சொல்லி உமது ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யும். இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 5001004662241667. IFSC கோட் HDFC 00041166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.